வணக்கம், வாங்க. இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பராக என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி காயெல்லாம் வெளியிலேருந்து வாங்கலை, எல்லாம் நம்ம மேலே உள்ள தொட்டியிலேருந்து பறிச்சிட்டு வந்த கத்திரிக்காய் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கத்திரிக்காயில் கூட ஒரு சொத்தை கிடையாது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் சரி ரவுண்ட் ரவுண்டாக போடுவோம். இந்த நீட்டாக இருந்தது கத்திரிக்காய், அதனால் கொஞ்சம் ரவுண்டாக போடலான்ற ஒரு ஐடியாவில் ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்காயும் நம்ம செடியிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் கத்திரிக்காயும் இந்த உஜாலா கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. கீழே ஒரு 2 பச்சை கலர் கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் பறித்தேன். கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். முருங்கைக்காவும் ஒரு 3 முருங்கைக்காய் தான் பறிச்சிருக்கேன். நிறைய காய் போட வேண்டாம், நாளைக்கு சண்டே வேறு. சாம்பார் நிறைய வச்சோம்னா நாளைக்கு இருக்கும், அப்புறம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இப்போ இது இருந்தால் நைட்டுக்கு ஏதாவது தோசை கூட சட்னி அரைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். நைட்டுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா காய்கறிகளையும் பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாடியில் தொட்டி வச்சுருக்கிறதுனால நிறையெல்லாம் இல்லை, ஒரு 5-6 கத்திரி செடி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம அதில் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கத்திரிக்காய் வாரத்தில் 2 நாள் நான் நிறைய கட் பண்ணுவேன். பச்சை மிளகாவும் நான் கடையில் வாங்குறது கிடையாது, வீட்டில் உள்ளது தான். அதே மாதிரி கீரையும் ஒரு பக்கம் பருப்பையும் வேக வச்சிட்டேன். பருப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பூண்டு, பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் விட்டு கடாயில் அதிலே கொஞ்சம் மோர் மிளகாய், இது நம்ம வீட்டில் போட்ட மோர் மிளகாய் தான், அதை கொஞ்சம் பொரிச்சிட்டு அது கூடயே அதிலே நம்ம அப்பளத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருவோம். எப்போவுமே இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது அப்பளம் போது இப்படி தான் பொரிச்சிருவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் வந்து எங்களுக்கு இது போதும், அப்பளமும் மோர் மிளகாவும். நைட்டுக்கு வேணால் வேறு ஏதாவது பார்த்துக்கிடுவோம். மோர் மிளகா வந்து அப்பளம் நல்லா இருந்தது, பெரிய பெருசாக வந்தது பாருங்கள், பொரிக்கும் போதே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். காய்கறிங்களே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கொஞ்சம் மேலே வெங்காயம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிச்சு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளும் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு இது கூட நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடணும். காய் எப்போவுமே சாம்பாருக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது சூப்பராக இருக்கும். 2வது வந்து காயை மட்டும் தனியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. சாம்பார் காய்கறியை வதக்கினதும் சாம்பார் பொடி, மிக்ஸ் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பையும் முதல்ல சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி இருக்க பருப்பை தூக்கி ஊற்றி காயும் பருப்பும் சேர்ந்து கொதிக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வைக்கிறீங்க சாம்பார், அந்த சாம்பார் டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி குக்கரில் பருப்பையும் வந்து ரொம்ப விசில் விட்டு எடுக்கக்கூடாது. கரெக்டான விசில் எடுத்து பருப்பு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் மாங்காய் போட போகிறேன், அதனால் புளி ஊற்றலை. மாங்காவை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய லன்ச் இவ்வளோ தான். சூப்பராக இருக்கான்னு பாருங்கள். மாங்காவை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது, அது ரொம்ப புளிப்பு வாசனை வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.